ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு குட்டி மீனில் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் அம்மாவை தினம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அம்மா வந்து இப்போ ஓகே தான், சரியா? ஓகேன்னு நம்ம ஒரேடியாக சொல்லிட முடியாதுங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும் இல்லையா? அது இருக்குது. எங்கள் 3 அண்ணன், எங்கள் அண்ணன் பசங்க, நான், அப்புறம் உங்களோட அன்பு. நான் எப்போவுமே எங்கள் அம்மா கிட்ட வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அம்மா உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, உன்னை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ஒரு சின்னதாக ஒரு புண் சிரிப்பாங்க. அதுதான் ஓகேவா? ஸோ அம்மா வந்து நல்லாவே இருக்காங்க. உங்களோட அன்பும் ஆதரவுனால சீக்கிரமாகவே எல்லாமே சரியாகி எல்லா விஷயம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எப்பவும் போல் ஒரு புது என்ட்ரியை வந்து உங்களோட கஸ்தூரிவாய் கொடுப்பாங்க, சரியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, நீங்களுமே வீட்டில் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு போயிட்டு வந்து நீங்கள் உங்கள் அம்மாவை அப்படி பாருங்கள், இப்படி பாருங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்கிறத விடவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் அழகாக்கி பாருங்க, சரியா? அப்படியே நம்ம சாப்பாடு வழியே போகலாமா? மேகம் இறங்கி வந்து மண்ணில் தயிர் மார்பில் ஒளிந்து கொள்ள வரவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் அம்பு வீழும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா, மலர் சூடும் வயதில் என்ன மறந்து போவது சரியா, உறங்காத நேரம் இல்லை. மறந்துச்சு, ஓகேவா? இன்னைக்கு மத்தியானம் அதே சாப்பாடு தான். வீடியோ எடுக்கிறதே எங்கள் அம்மா தான், சரியா? எங்கள் அம்மா உடனே வீடியோ கிட்ட கொண்டு வராங்க. ஏம்மா ஒரு வார்த்தை பேசாம், அப்படியே எல்லாரும் எப்படி இருக்கீன்னு கேளலாம், அப்படி சொல்லுமா. எல்லாரும் எப்படி இருக்க மக்களே? நல்லா இருக்குதுங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க. பின்னாடி போமா. கேட்டுச்சா கஸ்தூரி பாயோட குரல்? எங்கள் அம்மைக்கு ஒரே சிரி. ஏன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா? அது வந்து நான் எங்கள் அம்மாட்ட எல்லாம் சொல்லுவேன் பார்த்துருங்க, சரி? அப்புறம் கிட்ட காட்ட வேண்டாமா? எங்கள் அம்மா ஒரு வீடியோகிராஃபர் ஆனதுலேருந்து என்ன வருத்தம் வரா. நீங்கள் இதுதான். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரிச்சது இருக்குது. அப்புறம் மத்தியானம் சோத்துக்கூட்டுக்கு பொரிச்ச மீன் தின்ன மறந்துவிட்டேன் பார்த்துருங்க. அது 2 இருக்குது. இன்னைக்கு இவ்வளோதான் ஸ்பெஷல். நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.